ஆமாம், அடித்தேன், அதற்கு என்ன என்று கோபத்துடன் செல்வி அம்மா சொன்னார்கள். அதை கேட்டு செல்வியின் அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. ஏனென்றால் ஆசை நாயகியின் முன்னால் வைத்து இப்படி நம்மளை அவமதித்து விட்டாளே என்று அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அம்மாவுக்கு கோபம் ஒரு பக்கம், ஏன் இவ்வளவு வலியும் வேதனையும் கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு இவனுடன் நாம் வாழ வேண்டும் என்று வெறுப்பு ஒரு பக்கம். அம்மா இதையோ மனதில் முடிவு செய்துதான் அப்படி பேசினார்கள். அது பாவம், அந்த சிறுமிக்கு அது தெரியாது அவர்கள் என்ன யோசித்து வைத்திருக்கிறார்கள் என்று. சண்டை ஆரம்பித்தது. அப்பா மறுபடியும் அம்மாவை தலைமுடியை இழுத்து கீழே சாய்த்து இடுப்பில் கட்டியிருக்கும் பெல்ட்டை அவுத்து அம்மாவை அடித்தார். அடிக்கும்போது இந்த பாவம் குழந்தை விளையாட சென்று விட்டது. யாரோ செல்வி, உன் அப்பா உன் அம்மாவை முற்றத்தில் கீழே தள்ளி பெல்ட்டால் அடித்து கொண்டிருக்கிறார் என்று அந்த குழந்தையிடம் ஒருவர் சொன்னவுடன் இந்த குழந்தை மின்னல் வேகத்தில் ஓடி அங்கு போய் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் அழைத்தது. வாருங்கள், காப்பாற்றுங்கள், எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கள், அம்மாவை காப்பாற்றுங்கள், யாராவது வாங்கள் என்று சொல்லி செல்வி அலறினாள். அப்போதும் அவர் அப்பா அடிப்பதை நிறுத்தவில்லை, அடித்துக்கொண்டே இருந்தார். ஆசை நாயகி அதை பார்த்து அப்பா வாங்கி கொண்டு வந்த மல்லிகைப்பூவை தலையில் நிறையா சூடிக்கொண்டு அவர் கொண்டு வந்து தந்த அல்வாயை கையில் வைத்து சாப்பிட்டு கொண்டு சேரில் அமர்ந்திருந்து என் அம்மா அடி வாங்குவதை ரசித்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்கள் எல்லாரும் ஓடி வந்து, நீ மனிதன்தானா? எந்த நேரமும் உனக்கு சண்டை போடுவதற்கு சலிப்பு தட்டாதா? ஏன் இப்படி செய்கிறாய் என்று செல்வியின் அப்பாவிடம் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது அப்பா அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் எல்லோரும் யோக்கியவான் தானா? உங்கள் வீட்டில் சண்டை வராதா? நீங்கள் சண்டை போட மாட்டீர்களா? வீட்டுக்கு வீடு வாசைப்படி இருக்கும், அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் முதல் சரிபாருங்கள். அதை பார்த்துவிட்டு மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணலாம். போய் ஏதாவது வேலை இருந்தாய் பாருங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுவதை நிறுத்திவிட்டு என்று அப்பா சொல்லிவிட்டார். அவர்கள் வந்தவர்கள் யாருமே சொந்தக்காரர் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்கள். பாவம் என்று இந்த குழந்தை அலறுவதைக் கண்டு ஓடி வந்தார்கள். அவர்களை இவர் இப்படி சொல்லிவிட்டார், அவர் எப்படி வந்தவர்கள் நிற்பார்கள்? என்ன செய்வது? அவன் குடும்பம், அவன் மனைவி, அவன் குழந்தை, அவன் என்னமும் செய்துவிட்டு போறான். நம்மள் காதும் கேட்கவில்லை, செவியும் கேட்கவில்லை என்று இருந்துவிட வேண்டியதான் என்று அவர்களே பேசிக்கொண்டு போய்விட்டார்கள். என் அம்மா அந்த அடியையெல்லாம் வாங்கி கொண்டு அமர்ந்த தலையை ஒன்றாக சேர்த்து கொண்டை போட்டுக்கொண்டு என்னையும் செல்வியவும் கையில் எடுத்துக்கொண்டு பரபரவென்று எடுத்துக்கொண்டு வீட்டின் பக்கத்தில் ஒரு 300 மீட்டர் இருக்கும் பெரிய ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் மீது 2 பாலம் இருந்தது. ஒன்று பஸ் பாலம், ஒன்று ட்ரெயின் பாலம். அந்த ட்ரெயின் பாலத்து வழியாக இந்த சின்ன குழந்தையும் அந்த ஜல்லி வழியாக அம்மாவுக்கு இருந்த வலியும்
மனவேதனையும் வாங்கிய அடியும் தாங்க முடியவில்லை. ஏன் இப்படி ஒரு நரக வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும்? இந்த உயிரை வைத்து கொண்டு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். நம் வாழ்க்கையை முடித்து கொள்வோம் என்று அம்மா முடிவு செய்தது பாவம் சிறுமிக்கு தெரியவில்லை. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இந்த குழந்தையை பரபரவென்று இழுத்து கொண்டு அந்த ஜல்லி வழியாக, அம்மாவும் செருப்பு அணியவில்லை காலில், அந்த குழந்தையும் காலில் செருப்பு போடவில்லை, இழுத்து கொண்டு அந்த ஜல்லியில் நடந்து போகும்போது குழந்தை கத்தியது, அம்மா வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பாலத்தையும் தண்ணீரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது அம்மா, வேண்டாம், வாருங்கள், வீட்டுக்கு போய்விடலாம், வாருங்கள் என்று குழந்தை கதறியது. அம்மா குழந்தை கதறியதை பார்த்து குழந்தை அம்மாவின் காலை பிடித்தது. அம்மா வேண்டாம், நாம் இதிலே விழுக வேண்டாம் அம்மா, ஆற்றில் பெரிய முதலை இருக்கும், அதை நம்மளை கடித்து தின்றுவிடும் அம்மா, அது நமக்கு வலிக்கும் அம்மா என்று சொல்லி இந்த குழந்தை கதறியது. ஆயிரம்தான் இருந்தாலும் அந்த தாய், ஒரு பெண், ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈன்றெடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வராள். அதை கொல்வதற்கு அவ்வளவு சாமானியமாக அந்த தாய்க்கு மனது வராது. இந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஒரு நிமிடம் அம்மா நின்றார்கள். இந்த அம்மா பெல்ட்டில் எத்தனை அடி வாங்கினேன் பார்த்தே இல்லையா நீ? இப்படி தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவுவதற்கு ஒரே நாளையில் செத்துவிடலாம், அந்த வலி ஒன்றும் அப்படி வலிக்காது என்று இந்த 4 வயது குழந்தையிடம் அந்த அம்மா கூறினார்கள். அதை உள்வாங்கும் சக்தி இந்த குழந்தைக்கு இல்லை. வாழ்க்கை என்பது இவ்வளவு பெரியது, இவ்வளவு நீளமானது, இவ்வளவு கற்களும் முள்களும் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பது அந்த 4 வயது சிறுமிக்கு அன்று தெரியவில்லை. தெரிந்திருந்தால் அவள் அம்மாவுடைய விருப்பத்துக்கு சம்மதித்திருப்பாள். பாவம் குழந்தைக்கு தெரியாமல், வேண்டாம் அம்மா, வேண்டாம், அப்பா அடித்து விட்டார் என்றால் என்னுடைய தோழி வீட்டில் போய் இறந்து விடலாம் அம்மா, நாம் சாக வேண்டாம் அப்பா, கோபம் தணிந்ததுக்கு அப்புறம் நம் வீட்டுக்கு வருவோம் என்று இந்த சின்ன குழந்தை அம்மாவிடம் மன்றாடியது. அம்மா மறுபடியும் கேட்காமல் முரண்டு பிடித்தார். குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. கடைசியில் குழந்தை ஒரு வார்த்தை சொன்னது, அம்மா, நான் காலையில் சாப்பிட்டேன், இதுவரை சாப்பிடவில்லை, நான் விளையாட சென்று விட்டேன், நான் தான் யாரிடமும் ஒன்றும் வாங்கி சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு அது தெரியுமல்லவா, அதை கற்றுக் கொடுத்தது நீங்கள் தானே, யாரிடமும் ஒன்றும் வாங்கக்கூடாது, யாரிடமும் வாங்கி சாப்பிடக்கூடாது என்று சொன்னவர்களே நீங்கள்தானே, அதை மறந்து விட்டீர்களா? அந்த எண்ணங்கள் என் மனதில் இருக்கிறது. அதனால்தான் என் தோழிகள் எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தினார்கள். சாப்பிடு செல்வி என்று அழைத்தார்கள். நான் சாப்பிடவில்லை. அம்மாவின் சொல்லை நான் எந்த காலத்திலும் மதிப்பேன். அதனால் நான் சாப்பிடவில்லை. பசியில் எனக்கு ஒரு மாதிரியாக வருகிறது அம்மா, எனக்கு சாப்பாடு வாங்கி தாருங்கள். வேணுமென்றால் பசியை ஆற்றிவிட்டு மறுபடி சாவகாசமாக வந்து ஆற்றில் நாம் 2 பேரும் குதித்து விடலாம் அம்மா என்று சிறுமி கூறினாள். அந்த வார்த்தை சிறுமி சொன்னவுடன் பெற்ற தாயல்லவா, மனது மாறிவிட்டது. ஏன் நம்மள் சாக வேண்டும்? எதற்காக நம்ம சாகணும்? நம்ம என்ன பாவம் பண்ணினோம்? நாம் ஒரு பாவமும் பண்ணவில்லையே. பாவம் செய்தவர்களெல்லாம் இந்த உலகத்தில் நன்றாக வாழும்போது நாம் எதற்காக சாக வேண்டும்? மகளே, நான் ஒரு நிமிடம் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு.
வா, உனக்கு சாப்பாடு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அம்மா அந்த தற்கொலையிலிருந்து கைவிட்டார்.